which I think someone was trying to get me sentenced to death in Pakistan because they thought that, because someone on Facebook had. பாகிஸ்தான் அரசு மரண தண்டனை விதிக்க முயன்ற சம்பவத்தை மார்க் ஜூக்கர்பெர்க் பகிர்ந்து கொண்டது அனைவரிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெட்டா தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜூக்கர்பெர்க் சமீபத்தில் பிரபல பிராட்காஸ்டர் ஜோ ரோகனுடனான ஒரு நேர்காணலில் ஒருமுறை பேஸ்புக்கில் ஒருவர் முகமது நபியின் புகைப்படம் என குறிப்பிட்டு ஒரு படத்தை பகிர்ந்திருந்தார். முஸ்லிம்களை பொறுத்தவரை முகமது நபியை இறைவனுக்கு அடுத்த நிலையில் கருதுகிறார்கள். அதனால் அந்த புகைப்படத்தை பேஸ்புக் தான் அங்கீகரித்து பரப்புகிறது என கருதி நபிகள் நாயகத்தின் வரைபடத்தை வெளியிட்ட பைடர் சம்பந்தப்பட்ட சம்பவத்துக்கு எனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. தனிப்பட்ட முறையில் நான் பொறுப்பேற்க வேண்டும் என கூறியது. பாகிஸ்தானில் இந்த பிரச்சனை பேசும் பொருளானது. அங்கு தெய்வ நிந்தனைக்கு எதிரான சட்டங்கள் சிறை அல்லது மரண தண்டனை உள்பட கடுமையான தண்டனைகளை விதிக்கக்கூடும். பாகிஸ்தான் அரசு எனக்கு மரண தண்டனை விதித்திருக்கும். உலகம் முழுவதும் நமது சுதந்திரமான வெளிப்பாடுகளுக்கு வெவ்வேறு மதிப்புகள் உள்ளன. பலர் நம்பும் ஒரு விஷயத்துக்கு எதிரான கருத்துகள் வந்தால் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான நாடுகள் இன்றும் இருக்கத்தான் செய்கின்றன. வெளிநாட்டில் உள்ள அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களை பாதுகாக்க அமெரிக்க அரசு உதவ வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்று என மார்க் ஜூக்கர்பெர்க் கூறியுள்ளார்.